தனுசு ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி சார் இருக்க போகுது? தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்காங்க அப்படின்னா கிடைச்சிடும். இந்த ஆண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மிக முக்கியமானது தான். லைஃப் பார்ட்னர் எனக்கு வேணும், நல்ல லைஃப் பார்ட்னர் வேணுங்கிறவங்களுக்கு அது அமைஞ்சிடும். காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். நிறைய இளைஞர்கள் காத்திருப்பாங்க, காதல் திருமணம் வெற்றி பெறுமா, காதல் ப்ரப்போஸ் பண்ண முடியுமா, ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்கிடுவாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த காதல் திருமணம் வீட்டில் சொல்லும் போது பிரச்சனைகள் இருக்குமா? வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரியவர்கள் சம்மதத்தோட இப்போ திருமணம் நடக்கும். நிறைய இடங்களில் பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருக்கும் பாருங்க, அது இப்போ சரியாயிரும். அவங்க சம்மதத்தோட திருமணம் நடக்கும். பல வீடுகளில் 4-5 வருஷமா பேரண்ட்ஸ் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ சம்மதிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும். ஸோ காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. பெண் தொழில் முனைவோர்கள் பிரமாதமாக முன்னேறி வருவாங்க. 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை, தொழில் வளர்ச்சியை பெண்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக உடம்புல வியாதி இருக்கு அப்படின்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும். இவங்களுக்கு 10ஆம் இடத்தோட அதிபதி புதன் 4ல் நீச்சம் ஆயிட்டார். உள்ளூர் பிஸ்னஸ் செய்கிறத விட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வாங்க. அதை தான் இப்போ செய்யணும். பெரிய வளர்ச்சியை அது கொடுத்துரும் இவங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி நடக்குது. 4ல் சனியில் இப்போ அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் இவங்களுக்கு மிக முக்கியம். 4ஆம் இடத்துல சனி வரும்போது அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். மாத்ருஸ்தானம்.